அவருக்கு என்னங்க, யார் போய் கேட்டாலும் ஏதாவது அள்ளி கொடுத்துருவாருங்க. டொனேஷன் யார் போய் கேட்டாலும் கொடுத்துருவாருங்க. கோவிலில் கூழ் ஊற்றுறோம், அதே மாதிரி கோவிலில் கும்பாபிஷேகம் அப்படின்னு எதை சொல்லி போய் கேட்டாலும் உடனே கொடுத்துருவாருங்க. அதே மாதிரி கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேசம்னு சொல்லிவிட்டு நாம் பத்திரிக்கை வச்சாலும் உடனே வந்துடுவாருங்க. அவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு சின்ன விழாவுக்கு கூட வந்துட்டு போவாருங்க அப்படின்னு யாரையாவது பார்த்து யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் 9ஆம் இடம் 10ஆம் இடம் நல்லா இருக்குங்க. அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களோட சேர்ந்துருக்குங்க. அப்படிப்பட்டவங்க தான் தயாள மனதோடு இருப்பாங்க. தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மனசார மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் வர ஆரம்பிக்கும். சிலர்லாம் முனகிக்கிட்டே கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே கொடுப்பாங்க. நான் தான் கிடச்சேன்னா இங்கே வந்துட்டீங்க, ஏன் அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, அவரெலாம் உங்கள் கண்ணில் படவே இல்லையா அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற தானத்தில் எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. அது எதிர்மறையானவற்றை தான் உருவாக்குங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எப்பொழுதுமே தான தர்மத்தை மனதோடு செய்கிறது நல்லதுங்க. இப்போ தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? தானங்கிறது கொஞ்சம் எதிர்பார்த்து பண்ணுறது, அது குரு பகவானுக்குள்ளது. தர்மம் பண்ணுறதுங்கிறது சூரியனுக்குள்ளது. ஏன்னா சூரியன் பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கும் ஒளியை கொடுக்கறது. அது மாதிரி எந்தவித வித்தியாசமும் பார்க்காம, வேறுபாடு பார்க்காம, அதே மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல், இவங்களுக்கு இன்றைக்கி செய்தோம்னா நாளைக்கு நல்லது நடக்குமா, நாளைக்கு நமக்கு எதாவது திருப்பி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்க்காம கொடுக்கறது தான் சூரியன். அதுதான் தர்மத்துக்குரிய கிரகம் சூரியன். சூரியன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தாலே நீங்கள் அள்ளி கொடுப்பீங்க. என்ன சுற்றி இருக்கிறவங்க அவர் கை ஓட்ட கைங்க, அவர்கிட்ட எது கொடுத்தாலும் வச்சுக்க மாட்டார், தூக்கி கொடுத்துருவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நாம் தான தர்மங்கள் செய்யும் பொழுது, இப்போ அன்னதானம் அது நம்ம சந்திரனுக்கு செய்யலாம். அன்னதானம்லாம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நாம் சாப்பாடு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சந்திர பலம் நம்ம ஜாதகத்தில் அதிகரிக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு உறவினரோ நண்பரோ வராங்க, உட்கார்ந்த உடனேயே கொஞ்சம் அவங்க வெயிலில் களைப்பாக வந்திருக்கலாம், உடனே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. சாப்பிடுங்க, முதல்ல தண்ணி சாப்பிடுங்க, குடிங்க, அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிம்பாங்க. நீங்கள் முதல்ல சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா, இல்லைனா வாங்க சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க, அப்புறமா உங்களது என்னன்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம வர்றவங்களை உபசரித்தோம்னா, நல்ல மனசோட குணத்தோட விருந்தோம்பல் செய்தோம்னா நம்ம ஜாதகத்தில் சந்திரபலம் அதிகரிச்சுட்டே போகும். அப்போ சந்திரன் நம்ம ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் கூட வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்க மனசை நம்ம சந்தோஷப்படுத்தி, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் ஒரு எட்டு ஓடி பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சோம்னா நம்ம ஜாதகத்தில் சந்திர பலம் கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி சூரியன் பலம் அதிகரித்துக்கு என்ன பண்ணுறது? சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்க. இப்போ சூரியனுக்கு நாம் என்ன சொல்கிறோம், தானியத்தில் கோதுமை சூரியனுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம். கோதுமையாலான உணவு மட்டும் கொடுத்தா போதாது, குடை கொடுக்கலாம். மழைக்கு வெயிலுக்குன்னு இருக்கக்கூடிய குடை, அதை நாம் தருவதன் மூலமாக சூரிய பலம் அதிகரிக்கும். ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, அதை சிட்ரிக் பழங்கள், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், இதெல்லாமே சூரியனுக்கு உள்ளது. நமக்கு சூரிய பலம் சரியில்லைன்னா நம்ம இந்த பழங்களை சாப்பிட்லாம், இந்த பழங்களை மற்றவங்களுக்கு நம்ம வாங்கி தரலாம். அது மாதிரி வாங்கி தருவதன் மூலமாக நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் சரியாகும். மிளகு சாதம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூரிய பலம் அதிகரிக்கும். அப்பாவால் நல்லது நடக்கும், அப்பாவுக்கு ஆயுள் அதிகமாகும், அரசாங்கத்தாலேயும் நல்லது நடக்கும், அதிகார பதவியிலையும் உட்கார வைக்கும். அப்போ நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நடைமுறை பரிகாரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை நாம் செய்வதன் மூலமாகவே அந்தந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு சேரும். அந்த கிரகத்தால் ஏதாவது தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் விலகி நமக்கு வலிமையும் சேருங்க. அடுத்தடுத்து நாளைய தினத்தில் மற்ற கிரகங்களுக்கு என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்ய வேண்டுங்கிறத தொடர்ந்து பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.